ஓம் சரவணபவாய நமக. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பெயர்ச்சி பலன்கள் தான் பார்க்க போகிறோம். வருகின்ற 2025-26 ஆண்டுக்குண்டான குரு பெயர்ச்சி பலன்கள். குரு எப்போ பெயர்ச்சி ஆறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/5/2025 ஆண்டு இரவு 10:37 மணி அளவில் பெயர்ச்சியாக இருக்கிறார். ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு பெயர்ச்சியாக இருக்கிறார். குரு பெயர்ச்சி அப்படின்னாலே ஒரு வருட காலம் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதில் பார்த்திங்கன்னா அதிசாரமாக ஒரு 49 நாட்கள், அதிசாரம் அப்படின்னா முன்னோக்கி அப்படின்னு அர்த்தம். மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு ஒரு 49 நாட்கள், அக்டோபர் 18 ஒரு டிசம்பர் 5 வரைக்கும் கடகத்தில் சஞ்சாரம் செய்ய இருப்பார். மீண்டும் திரும்பவும் பார்த்திங்கன்னா வக்ரகதிக்கே, அதாவது மிதுனத்திற்கே சென்று விடுவார். இப்படி தான் குரு பெயர்ச்சி பலன்கள் இருக்கும். இப்போது குரு பெயர்ச்சி, அதாவது எந்த பயிற்சியாக இருந்தாலுமே, குரு பயிற்சியாக இருந்தாலும், சனி பயிற்சியாக இருந்தாலும், ராகுகேது பயிற்சியாக இருந்தாலும், எந்த பயிற்சியாக இருந்தாலுமே ஒரு 40% மட்டும்தான் கோச்சார பலன்களை தரும். மீதி 60% அப்படின்னு பார்த்திங்கன்னா தனிப்பட்ட ஜாதகரோட கட்டமைப்பை பொறுத்தும் நடப்பு தசாபுத்தியை பொறுத்தும் தான் பலன்கள் ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். 2025 ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் கடக ராசிக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுவரையிலும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் இந்த மே மாதத்துக்கு மேலே 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கு பயிற்சியாக இருக்கிறார். அதாவது மிதுனத்துக்கு பயிற்சியாக இருக்கிறார். இப்போ மிதுனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னென்ன நட்சத்திரம் இருக்கும் மிதுன ராசியில் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிருகஸ்ரீஷம், திருவாதிரை, புனர்பூசம். அதாவது செவ்வாயோட நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம், குருவோட நட்சத்திரம், இந்தந்த நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். கடக ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த 12ஆம் இடத்துல இருக்கின்ற குரு பகவான் எப்படிப்பட்ட ஒரு பலன்களை தரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சுப விரயத்தை ஏற்படுத்தும். அதாவது இதுவரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு அசையும் பொருள், அசையா பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நம்ம ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தோம்னா அந்த மாதிரி உண்டான கனவுகள்லாம் நிறைவேறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா குரு அப்படிங்கிறது ஒரு புத்திர காரகனையும் குறிக்கும். அதனால் புத்திரர்களுக்கு ஏதாவது ஒரு சுபவரிய செலவுகள் நம்ம பண்ணால் ரொம்ப நல்லது. 12ஆம் இடம் அப்படின்னா தூக்கத்தையும் குறிக்கும். அதனால் இது வரைக்கும் அந்த தூக்கத்தினால அவதிப்பட்டுருக்கவங்க, அதாவது தூக்கமே வரல, ஒரே பிரச்சனையாக தூக்கத்தில் தூக்கமே வராமல் ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு தூக்கம் வரும். இந்த குரு இந்த 12ஆம் இடத்துல வரதுனால தூக்க பிரச்சனைகள்லாம் சரியாகும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மோட்சஸ்தானம்னு சொல்லுவோம். மோட்சம் அப்படின்னா பார்த்திங்கன்னா இறை பக்தி வரும். அதாவது வீட்டில் ஹோமங்கள், யாகங்கள், அதாவது ஆன்மீக வழி பயணங்கள் இதெல்லாம் மேற்கொள்றதுக்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குரு எப்பயுமே தான் நிற்கிற இடத்த விட பார்க்குற பார்வைக்கு தான் பலன்கள் ரொம்ப மிக மிக அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குரு 5ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்ப்பதால், அதாவது 4ஆம் இடத்தை பார்ப்பதால் என்னென்ன ஒரு பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானம் 4ஆம் இடம் அப்படின்னாலே பொதுவாக என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா தாய் ஸ்தானம், நம்மளோட தாயாரை குறிக்கிற ஸ்தானம், அதாவது பாவகம் தான் 4ஆம் இடம் சொல்லுவோம். தாய், வீடு, வண்டி, வாகனம், சொத்து, கல்வி, அதாவது ஆரம்ப கல்வி, இதெல்லாமே இந்த 4ஆம் இடத்தை குறிக்கும். சுகஸ்தானத்தை அந்த குரு பார்க்கறனால எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 4ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன காரகத்துவங்களை குறிக்கும் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். தாய், ஆரம்ப நிலை கல்வி, வீடு, வண்டி, வாகனங்கள், அசையும் சொத்து, அசையா சொத்து, இதெல்லாமே 4ஆம் இடத்தை குறிக்குது. அப்போ அந்த 4ஆம் இடத்தை குரு பார்த்தால் எப்படி பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயின் உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனைகள், நீண்ட நாள் பிரச்சனை இருந்தால் அது சரியாக இருக்குண்டான காலங்கள், தாய் வழி சொந்தங்கள் அனுசரிக்கக்கூடிய காலங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஏதாவது வீடு, வண்டி, வாகனம், வீடு கட்டணும், நம்ம ஒரு அசையும் சொத்து, அசையா சொத்து இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அதெல்லாம் கண்டிப்பாக கைகூடி வரக்கூடிய காலம் இந்த 2025ஆம் ஆண்டு கடகராசிக்கு. அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா இப்போ ஆரம்ப கல்வியில் எனக்கு ரொம்ப தடையாக இருக்குது, படிப்பு வரமாட்டேங்குது, நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அந்த நம்மளை அதை அப்சர்வ் பண்ண முடியல அப்படின்லாம் நினச்சது, அதாவது கல்வியில் ஏதாவது தடை வந்தால் அதெல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு கால அமைப்பு தான். அதாவது கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு மதிப்பெண்கள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு கால அமைப்பு தான். அசையும் சொத்து, அசையா சொத்து அதெல்லாமே நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அதுக்குண்டான அமைப்பு தான் இது. அடுத்ததாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனது 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குது. அதாவது 6ஆம் இடம் அப்படின்னாலே ரண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி 6ஆம் இடத்தை பார்ப்பதனால் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் அப்படின்னா, 6ஆம் இடம் அப்படின்னாலே அதோட காரகத்துவங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி ரண ரோக சத்ரு,
நம்மளோட உடலை குறிக்கும், நோயை குறிக்கும், கடனை குறிக்கும், தொழிலை குறிக்கும். இது எல்லாமே 6ஆம் இடத்தை குறிக்கும். இந்த மாதிரி ஒரு 6ஆம் இடத்தை நல்ல ஒரு சுபகிரகம் 7ஆம் பார்வையாக பார்த்தா எப்படி பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். தொழில் இப்போ வந்து நம்ம புதுசாக ஒரு தொழில் தொடங்குகிறோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு தொழிலில் இருக்கோம் அப்படின்னா புதுசாக தொழிலும் தொடங்கலாம். ஏதாவது ஒரு தொழில் இருந்தால் அதுக்கு உண்டான ப்ரமோஷன்ஸ் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதை ரொம்ப நாளாக பேங்க்கில் வந்து நம்ம வந்து லோனுக்கு நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம், லோன் வேணும், கடன் வேணும், இந்த மாதிரிலாம் நம்ம நினைக்கிறவங்களுக்கு வந்து இப்போ இந்த 2025ஆம் ஆண்டு மே மாதத்துக்கு மேலே கிடைக்கக்கூடிய அமைப்பு தான். அடுத்ததான் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இருந்துட்டு வந்த நோய், ஏதாவது உடம்புல பார்த்திங்கன்னா சும்மா அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்திருக்கும். அதாவது இதுவரை கடகராசிக்கு பார்த்திங்கன்னா உடல் ரீதியாகவே ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதெல்லாமே இப்போ விலகக்கூடிய ஒரு அமைப்பு தான். அடுத்ததாக மிதுனத்தில் இருக்கிற குரு வந்து 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குது. 8ஆம் இடம் அப்படின்னாலே அஷ்டமஸ்தானம், ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 8ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக குரு பார்ப்பதனால் என்னென்ன ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆயுள், தீர்க்க ஆயுள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏதாவது பெரிய பெரிய உடம்புல பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்தாலுமே அதெல்லாம் சரியாகக்கூடிய கால அமைப்புகள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ 8ஆம் இடம் அப்படின்னாலே 8ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்குது அப்படின்னாலே ஒரு நல்ல எப்படி சொல்லணும், ஒரு விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு ஒரு பணவரவு, தனவரவு, தன லாபம் இதெல்லாம் அதிகரிக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த லாட்ரி டிக்கெட்டு, அடுத்தது ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரி இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கவங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு இதாக தான் இருக்கும், பலன்களாக தான் இருக்கும். இந்த வருட குரு பெயர்ச்சி பலன்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கடகராசிக்கு. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது அஸ்ட்ரோ பவி அப்படிங்கிற பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோஸ் வந்து உடனே நம்ம வந்து உங்கள் எல்லாத்துக்குமே ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.